நம்ம லைஃப்ல எப்பவுமே காட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம், அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம் ஆன்சர். அதாவது நான் வைக்கிற கொஸ்டின்ஸ்க்கும் நான் கேட்குற ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கும் அவர் ஆன்சர் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ராங். அதை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். ஜான் சாப்டர் 11 வர்ஸ் 35ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி. லாசருவோட இன்சிடென்ட்ல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். மார்த்தாளும் மரியாளும் நின்று அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் நினைத்திருந்தா சொல்லியிருக்கலாம், நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன், என்கிட்ட அந்த பவர் இருக்கு, லாசருஸை நான் உயிரோட எழுப்புவேன், அதை நீங்க பார்ப்பீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் மாறா அவர் அங்க பண்ண ஒரு விஷயம், அவங்க கூட சேர்ந்து நின்று கண்ணீர் வடித்தார் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. எப்பவுமே இம்மீடியட்டா ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றதை விட்டுட்டு ஒரு கன்சோல், ஒரு கம்ஃபர்ட் அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரோட லவ் ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா அதை காட்டிலும் இட்ஸ் பர்சனல்.